ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அனகொண்டா மூவி எடுத்து வந்திருக்கேன். என்னடா அனகொண்டா மூவிலாம் நிறைய படம் வந்திருக்கேடா அப்படின்னு சொல்றீங்களா? பட் ஏன்னா இந்த படத்தில் தமிழ் டப்பிங் கிடையாது, சைனீஸில் எடுத்த மூவி தான். இந்த அனகொண்டா கிராசிட் ஜங்கல்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக 2024 வந்த மூவி தான் இது. இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ராட்சத அனகொண்டா இருக்குது. அது மியூட்டேட்டான அனகொண்டா. அந்த அனகொண்டாவிலேருந்து எக்கச்சக்கமான மருந்து பொருட்களை தயாரிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவன் ஒரு குரூப்போட அந்த பாம்பை பிடிக்க வரான். பட் ஏன்னா அதே நேரத்தில் தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த அனகொண்டா என்ன பண்ணுச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போன படத்தோட பேர் அனகொண்டா கிராஷ் அடிச்சாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கும் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொஞ்சம் கொடுக்கும். ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. இந்த காட்டை பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் ஒரு போட்டில் ஒரு 4 பேர் போயிட்டுருக்காங்க. பேசுகிறானே இவன் தான் அந்த போட்டுக்கு ஓனர் போல இருக்கு. அவன் என்ன சொல்கிறானா, இந்த இடத்துல எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்கு. குறிப்பாக அனகொண்டாங்கிற பெரிய வகை பாம்பு இருக்கு. அதை மனுஷனே ஃபுல்லாக முழுங்கிடும். இதுக்கு இங்கே வரத்துக்கு ரொம்ப செலவாகும். நீங்கள் எனக்கு டபுள் மடங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் உள்ளவன்கிட்ட கேட்க, அவன் தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் பரவாயில்ல கொடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கும். அது சரக்கு பாட்டில் போல இருக்கு. பட் ஏன்னா அதுக்குள்ள ஒரு பாம்பை போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன பாம்புன்னு தெரியல. பட் ஏன்னா அதுலேருந்து சரக்கை எடுத்து குடிச்சிருச்சு. பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக நிப்பாட்டி அந்த இடத்துல இருந்து இறங்குறாங்க. படகு ஓட்டுறவன காசு கேட்குறான், எனக்கு டபுள் மடங்கா காசு கொடுங்கன்னு. பட் ஏன்னா நம்ம தலைவனும் காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவனோட கழுத்திலே கட்டியை வச்சு இறக்கிடுறாங்க. இதை பார்த்து அவனும் ஆச்சரியமடைய, பட் என்ன பண்ணுறது, நீ எங்களுக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை 2 வெட்டி அந்த ஆற்றுக்குள்ளேயே தூக்கி போட்டுடுறாங்க. சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க கூட வந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போவ. அப்படியே இந்த ஆற்றுல காட்டுறாங்க. இவன் கழுத்தை வெட்டி போட்டால அந்த தலையை ஒரு பெரிய ஒரு சைஸ் அனகொண்டா வந்து அந்த முழுங்குற மாதிரி காட்டுறாங்க. அதோட சின்ன கட் பண்ணிட்டு இந்த சைடு இவங்க 3 பேர் வந்தாங்கல்ல, இவங்க பாம்பு பிடிக்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல இந்த பாம்போட எச்சம்லாம் இருக்கு. அதெல்லாம் மோந்து பார்த்துட்டு இங்கே ஒரு அனகொண்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் முன்னேறி போவ. பட் ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருக்கும். அதில் ஒரு பாம்போட சிலை. அதை பார்த்தா இந்த மெயின் வில்லக்காரன் இருக்கான் மாதிரி இவன் சொல்லுவான், அப்பன்னா நம்ம கேட்டது எல்லாம் உண்மையான கதை தாண்டா, இது ஒன்றும் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிரீம்சன் அனகொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனகொண்டாவோட பேரை சொல்கிறான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸான அனகொண்டா. இது மியூட்டேட்டான அனகொண்டாவான். இதை விற்றா நிறைய காசு கிடைக்கும் போல இருக்குது. சரி வாங்கடா இதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய நவுத்தா அங்கே எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒரு பையில் இவனை போட்டுட்டு இதே பணக்காரங்களை ஆகிட போகிறான்டா இந்த பாம்பை விற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த வில்லங்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கையில் ஒரு மேப்பு வச்சுருப்பான். இந்த தீவில் இந்த பாம்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேப்பு போல இருக்கு. அதை அவன் பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த சைடு இவன் கூட வந்த அடியாட்களில் ஒருத்தவன் கையை கழுவலாம் சொல்லிட்டு நதி பக்கம் வர அந்த இடத்துல என்னமோ ஒரு மிதங்குது. அது என்னன்னா, இந்த வில்லங்காரன் ஒருத்தவனை கழுத்தை வெட்டி போட்டான்ல, அவனோட உடம்பு அந்த இடத்துல இருக்கு. அது அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இங்கே என்னமோ இருக்குடான்னு சொல்லிட்டு அவன் ஓட. பட் ஏன்னா அந்த இடத்துல இருந்து சர்ன்னு என்னமோ ஒரு தண்ணியில் என்னமோ வந்து இவனை பிடிக்குது பாருங்க. அது என்னன்னா ஒரு பெரிய சைஸ் அனகொண்டா தாங்க. அது இவனை ஃபுல்லாக கழுத்தை நெரிச்சு அவனை அப்படியே முழுங்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒருத்தவனை காட்டுறாங்க. இவன் கூட வந்த இன்னொருத்தவன் தாண்டே மச்சங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு வர அந்த இடத்துல அந்த பாம்பு போகும் பாருங்க. இவன் பார்த்து வாயை பொழந்துட்டு நிற்க அந்த பாம்பு இவனுக்கு மரத்துக்கு மேலேருந்து இவன் கூட வந்தவனோட உடம்ப கக்கும் பாருங்க கீதை. இதை பார்த்து இவன் கத்த. பட் ஏன்னா அந்த பாம்பு விடுமா, அவனையும் பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்க, மரத்தில் வச்சு நெருக்க. இதே நேரத்தில் இந்த வில்லன்காரனும் அந்த இடத்துல வந்து சொல்லுவான், டே உன்னை முஷாது நர்சிக்கு உன்னோட எலும்புகளை ஒட்டிச்சு தாண்டா அது முழுங்கும், அதை அனுபவிச்சு சாப்பிடுண்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுக்க. பட் ஏன்னா அதே நேரத்தில் காட்டில் இருக்கிற எல்லா பறவைகள் குரங்குகள் எல்லாமே பயந்து ஓடும். அப்போ தான் ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் காட்டினா இந்த ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய சைஸ் அனகொண்டா இருக்கிறதுல மிக பெருசு அந்த அனகொண்டா வரும் பாருங்க. இதை பார்த்தே விடும், டே கிரிம்சன் அனகொண்டா நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா ஒரு சர்க்கஸில் தான் காட்டுறாங்க. அந்த சர்க்கஸில் ஒருத்தன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். பேக்ரவுண்டில் ஒருத்தவன் பெரிய அந்த கல்லை தூக்கிட்டு நிற்க. அதே நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு 30 கிலோ இருக்கா.
கையிலலாம் லாக் பண்ணிக்கிட்டு வெளில வருவாங்களா தண்ணிக்குள்ளேருந்து அதை லாக் பண்ணிட்டு இருக்க. பட் ஏன்னா மேலே ஒரு அனகொண்டா பாம்பு ஒன்று இருக்கு. இதை பார்த்து அங்கே உள்ள மக்கள் ஆச்சரியப்பட இவங்க சர்க்கஸ் குரூப்லேயே ஒருத்தவங்க ஒரு குச்சி எடுத்துட்டு பாப்பை தட்டி விட பார்ப்போம் பாருங்க. அந்த பாம்பு டைரெக்டாக அவளோட தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துரும். அந்த பாம்பு இவளை கடிக்க போக கரெக்டாக அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகும். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அந்த பாம்போட நிற்பா பாருங்க. இந்த பாம்பு இப்போ வளர்க்குற பாம்பு தான் போல இருக்குங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இன்னைக்கான ஷோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா அங்கே பார்க்க வந்தவங்களும் நீங்கள் ஏமாத்துறீங்க கரடின்னு சொல்லிட்டு ஒரு குட்டையனை நடுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட அந்த கரடி விஷம் போட்ட அந்த குட்டையனு டேய் என்ன பார்த்த குட்டையனை சொல்கிற நீ கொடுத்த காசுக்கு ஒரிஜினல் கரடி எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரமாக அதை பார்த்த அந்த 2 பேரும் அந்த பொண்ணோட சட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க. இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேர் பார்த்தீங்கன்னா லேன். போக போக அங்கே உள்ள கேரக்டரெல்லாம் நம்ம ஒவ்வொரு பேராக வச்சு கூட்டுப்போம். இதை பார்த்த மக்களும் ஆமாம் அவள் ட்ரெஸ்ஸை கட்டணும் அவள் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க வந்தவங்களும் நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ண. பட் இதே நேரத்தில் இந்த சட்டை தானே அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கைட்டு போடுவா பாருங்க. பட் ஏன்னா அங்கே உள்ளவனும் ஒருத்தன் ஒம்பு வளர்க்குறவன் அவன் நம்ம ஹீரோயின் மேலே கையை வைக்க போவ. பட் ஏன்னா இவன் வளர்த்த அந்த அனகொண்டா அவன் கையை பிடிச்சி கடிக்க அதோட அந்த கூட்டம் களையுதுங்க. உள்ள வந்து சர்க்கஸோட ஓனர் கழுவி ஊத்துறான். என்ன காரியம் நீங்கள் எதுக்குடா உன்னோட சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டா. பட் ஏன்னா இங்கே உள்ள அந்த நம்ம ஹீரோயினும் அவன் என்ன எங்களை அசிங்கப்படுத்தி பார்த்தனா அதனால தான் நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதே நேரத்துலேருந்து வெளிலேருந்து ஒருத்தன் வரான். இவன் யாருன்னா இந்த சர்க்கஸ் கம்பெனியில் பழசாக வேலை பார்த்துருப்பான் போல இருக்கு. அவன் இப்போ கொஞ்சம் பெரிய பழக்கடன் ஆகிட்டான். அவன் வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை திருத்தி சொல்ல சரி ஓகேடா அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் பிடிச்சிட்டு வந்திருக்கான். பக்கத்து ஊரில் ஒரு சர்க்கஸ் ஒன்று நடத்தணுமா அதுக்கு எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பட்டியை தரத்துக்க இதை பார்த்த அந்த குரூப்போட ஹெட்டும் சரி ஓகேடா ஜின்னு நாளைக்கு நம்ம கிளம்புறோம்டா அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுங்கடா நாளைக்கு அப்படின்னு சொல்ல. இதே நேரத்தில் அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருப்பா. அது பேர் பார்த்தீங்கன்னா ஜூடி. அவன் என்ன சொல்லுவானா இந்த ஜின்னன்னு இருக்கான்ல இவங்கிட்ட வந்து ஒரு மாதிரி வழிகிற மாதிரி பேசுவான். ரொம்ப பணக்காரன் ஆகிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வழிய இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவள் வந்து மக்கப்பட ஆரம்பிக்கா. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் நல்லா அவங்க கூட வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வளர்க்குற பாம்போடவே அவள் பேக் பண்ணிட்டு கிளம்ப. இதே நேரத்தில் அங்கே உள்ள பசங்களாண்டே லேன் நில்லு நீ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் வந்துடுவா. மறுநாள் எல்லாரும் கப்பலுக்கு வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு போகிறதுக்காக போட்டு ஓட்டுறவனு கரெக்டாக சாமியை கும்பிட்டுட்டு வாடா வண்டியை கலப்பலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. இதை பார்த்த அந்த ஜோடிங்கிற பொண்ணும் இதுக்கு தான் இவ்வளோ நாடகம் ஆடுதியான்னு சொல்லிட்டு அவள் ஒரு சைடு போவ. பட் இதே நேரத்தில் அந்த ஜின்னுங்கிறவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வழி வாம்பருங்க. அவளும் டே எட்டப்படா நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் என்னோட கேண்டிடேட் முடிய போகுதா இதுதாண்டா என்னோட கடைசி சர்க்கஸ் இது முடிஞ்சோன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வர. இதே நேரத்தில் போட்டை எடுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வந்து படகோட்டுறவங்கிட்ட கேட்குறான் இதாட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க. இது ரொம்ப தூரம் ஆபத்தான பாதை அது வேற இல்லாமல் 2-3 நாட்கள் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்ல. பட் இதே நேரத்தில் அந்த ஜின்னுங்கிறவங்களுக்கு ஃபோன் கால் வரும். எங்கடா சரக்கு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் சார் சரக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் நாங்கள் ஆந்த வேல இருக்கோம் சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிட்ட. அப்படியே பாத்தீங்கன்னா இவன் பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்கான். கீழே அடி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு பாம்பு ஏறிக்கிட்டு இருக்கு. அதை கூட கவனிக்காம நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாத்துறதை இவன் விட்டுட்டு பார்ப்பான் பாருங்க. அதே நேரத்துல இவன் மேல ஒரு பாம்பு ஏறிச்சுல அது டைரக்டா ட்ரௌசர்களை போயிட்டு கடிக்க கூடாத இடத்த பிடிச்சி கடிச்சு வைக்கும் பாருங்க. ஆன்னு கத்துவான். அதோட சீனை கட் பண்ணிட்டு படகு ஓட்டுறான். அந்த போட்டுக்காரன் தான் பிடிச்சி அந்த பாம்பை எடுத்து விட்டுட்டு டேய் இது விஷம் இல்லாத பாம்பு விஷமா இருந்துச்சுன்னா நீ செத்துருப்படான்னு சொல்லிட்டு அந்த பாம்பை கீழே தூக்கி போட அவனும் அந்த பாம்பை நசுக்கிட்டு யார்கிட்ட வந்து என்ன கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு பையன் சொல்ல. இதே நேரத்தில் அந்த படகோட்டுறவன் சொல்லுவான் டேய் இது அந்த பாம்புகளோட கோட்டடா நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பாம்புகள் தாண்டா அதோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் நைட்டு இந்த ஜின்னு பையன் நம்ம கூட அந்த ஜூடி பண்ணியிருப்பாள்ல அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் கசமசா பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒருத்தவன் நிற்பாங்க. பார்க்கறதுக்கு ஜாம்பி மாதிரியே இருக்கும். கத்த வெளில வந்து அப்போ தான் சொல்கிறாங்க இந்த கேப்டன் இருக்கான்ல சர்க்கஸோட கேப்டன் அவனை கேப்டனே வச்சுப்போமா. அவன் சொல்கிறான் இதட்ட இவனோட என் மச்சான் தாண்டா இவன் சர்க்கஸ்க்கு வேலைக்கு சேருன்னு சொல்லியிருந்தான். அதனால தான் சரி இவனுக்கு ஒரு ஜாம்பி விஷயத்தை போட்டு விட்டுட்டு இருக்கலாமேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு இப்போ ட்ரைனை பண்ணி கொடுத்தேன் நீங்களும் அதை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அந்த ஜின்னுங்கிறவனு அப்பன்னா சூப்பரா இந்த சர்க்கஸை பிரமாதமாக நடத்திடலான்டான்னு சொல்லிட்டு இவங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதே நேரத்தில் நைட்டு முடியுது. மறுநாள் காலைல போட்டு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்க. பட் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு படகு ஒன்று உடஞ்சி கிடக்கு.
கிடக்குது. இதை பார்த்த எல்லாரும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு படகு ஒன்று உடஞ்சிருக்கு, அதை மூவ் பண்ண முடியாது, சுத்திட்டு போகணுன்னா ரொம்ப நாள் ஆகும், நம்ம இது எப்படியாச்சும் வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்த பாமெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த குட்டையனையும் அந்த குண்டனையும் போயிட்டு பாமெல்லாம் வச்சுட்டு பட்டன் அழுத்த வெட்டிக்கும் பாருங்க. பட் ஏன்னா அந்த படகுல எக்கச்சக்கமான பாம்புகளும் மலை பாம்புகளும் இருந்தது. இதை பார்க்காம வெடிச்சதுல அந்த பாம்பு எல்லாமே இந்த போட்டில் வந்து ஊந்துடுச்சுங்க. இந்த போட்டில் இருக்கிற எல்லாருமே பதட்டி அங்கேயும் இங்கேயும் ஓட எல்லா இடத்துலையும் பாம்பு வருது. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த போட்டில் தண்ணி ஓசு இருக்கும், அதை எடுத்து அந்த பாம்புகள் மேலே அடிக்க ஆரம்பிக்க இருக்கிற எல்லா பாம்பும் பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் அந்த நதியிலே போய் ஊந்துருங்க. பட் ஆனால் இதே நேரத்தில் இந்த ஜின்னுங்கிறவன் பாத்ரூமில் உட்காந்துட்டு பாம்புக்கு பயந்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் இந்த குச்சி எடுத்து குத்துவான் பாருங்க, தெரியாதனமா குறையில குத்த கூரைக்கு மேலே எக்கச்சக்கமான பாம்புகள் இருந்திருக்கும் போல இருக்கு. அது எல்லாமே இவன் மேலே விழுந்த உடனே இவன் அப்படியே அந்த ஆப்போசிட்டில் கீழே ஓப்பனில் தானே இருக்கும், அதுக்குள்ளே தண்ணியில் ஊந்துடுறான். பட் ஏன்னா தண்ணியில் விழுந்தாலும் பின்னாடி ஒரு பாம்பு இவனை ஃபாலோ பண்ணுறதை பார்த்து இவன் டைரக்ட் கரை பக்கம் இருக்கிற இடத்துக்கு நீந்திட்டு போவோம் பாருங்க. இதை பார்த்து இந்த போட்டில் உள்ளவங்க எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் பாம்புக்கு பயந்துட்டு போக, பட் ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு பாம்பு இவனை கட்டிக்க வரும் பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு காலில் ஒருத்தவன் வச்சு அந்த பாம்பை நசுக்குவான். யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சைடில் அந்த பாம்பு பிடிக்கிறவன் இருப்பானே வில்லா, அவன் தாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் சேர்த்துட்டு அந்த போட்டுக்குள்ளே கொண்டு போவ நம்ம ஹீரோயின், நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் சொல்கிறான், இதாட்டா நாங்கள் வந்து போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு எங்களை அட்டாக் பண்ணிட்டு என்னோட குழுவில் உள்ள எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் மட்டும் இந்த சைடு வந்தேன், அப்போ தான் உங்களை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அதே நேரத்தில் பின்னாடி இந்த குண்டோனோட காது வலிக்கும்போதுக்கு அவன் கடந்து கத்த. இதே நேரத்தில் தான் இந்த வில்லங்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து காதை பார்த்தா காதுக்குள்ளே என்னமோ இருக்கு. இவன் உடனே அவனோட கையை வெட்டி அந்த காதுக்குள்ளே விட அந்த ரத்தத்தை பார்த்தா உள்ளேருந்து என்னமோ இவனை கடிக்க எடுத்து பார்த்தா இந்த இது ஒரு பாம்பு குட்டி தாங்க இவனோட காதுக்குள்ளே இருந்திருக்கு. அதை தூக்கப்பட்டுட்டு இந்த இடத்துல எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குது, இதெல்லாம் நீங்களாம் பார்த்து கவனிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கேட்குறா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது, இது விஷம் இருக்கிற பாம்பா விஷம் இல்லாத பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போதான் அவனு ஒன்று சொல்கிறா, இங்கே இருக்கிற எல்லா பாம்புகளை பற்றி தெரியும், நான் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்திருக்கேன், எனக்கு எப்படி இந்த காட்டில் உயிர் தப்பிக்கணுங்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல. அதே நேரத்தில் நைட்டு காட்டுறாங்க, இந்த ஜின்னு கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இதாட்டா இவனை பார்த்தா ஆபத்தாக இருக்குது, இவனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஏன்னா இந்த ஜின்னுங்கிறவனும் பரவாயில்ல நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, பரவாயில்ல அவன் இடத்துக்கு போயிட்டானா அவன் இறங்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதே இடம் நைட்டு நடு ராத்திரியில் இந்த போட்டு ஓட்டுறவன் உட்காந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தாங்க இந்த வில்லங்காரன் வந்து இதாட்டம் மேப்பை காட்டி, நான் இந்த இடத்துக்கு போகணும், கூட்டிகிட்டு போனால் அவன் நிறைய பறந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்ல. இவனு, டேய் நீ இருக்கிற இடமே அதோட ராஜ்யண்டா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த ராஜா அவனை அனகொண்டாவே நீ பிடிக்கலான்னு பார்க்குறியா, இதுக்கெல்லாம் முடியாதான்னு சொல்லிட்டு கையில் ஒரு அம்பு இல்லை ஒரு ஒன்று வச்சுருப்பான், அதை எடுத்து இவன் முன்னாடி நீட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பேக் அடிச்சிருவான். பட் இதே நேரத்தில் இந்த அந்த மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்காரன் தூண்டி தண்ணிக்குள்ளே விழுந்துரும். என்னடான்னு சொல்லிட்டு இவன் எடுக்க போவான் பாருங்க, டக்குன்னு அவனை பிடிச்சி என்னமோ இழுக்குங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இந்த போட்டை ஓட்டுறன்னு தேடிட்டு வர. பட் அதே நேரத்தில் அந்த வில்லங்காரன் கையில் மீனெல்லாம் வச்சு வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் போட்டு ஓட்டுற ஒரு கேப்டன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் எனக்கு தெரியாது, காட்டுக்குள்ளே ஏதோ எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குல்ல, இது ஆபத்தான இடம், எனக்கு இன்னும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான், என்னன்னா இவன் மீன் பிடிச்சான்ல அந்த தூண்டல் தண்ணிக்குள்ளே கடந்திருக்கும் பாருங்க. இதை பார்த்தா இவ்வளோ கரெக்டாக ஒன்னால தான் உனக்கு ஏதோ ஆயிருக்கணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்காரன்ட்ட கேட்க வர. பட் ஏன்னா இவனோட டோனே மாறுதுங்க, இதுலலாம் நீ தலையிடாத, இதெல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது, நீ என்ன சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்ட. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு ஈட்டி இருக்கும் பாருங்க, வில்லம் ஸ்டார்டிங்கில் வச்சிருந்தது, அது எடுக்க போவான். பட் ஏன்னா அதே நேரத்தில் இந்த ஜின் பையில வந்துட்டு எங்க கேப்டன் அப்போ சொல்லிட்டு வெளில வந்த உடனே இவன் அப்படியே விட்டுடுவாங்க. பக்கத்துல எல்லாரும் வந்துருவாங்க, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்க. பட் ஆனால் அதே இடத்துல தாங்க அந்த வில்லங்காரன் ஒன்று சொல்லுவான் பாருங்க, இந்த இடத்துல ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே காட்டில் எக்கச்சக்கமான பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு ஏதோ ஒன்று இவங்களை தேடி வந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த கீழே தொங்க போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அவனை பிடிச்சிடும் போல இருக்கு ஒரு பாம்பு. அந்த பாம்பை பிடிச்சி இவன் போராடிட்டு இருக்க, அந்த பாம்பை கிம்பி அடிக்கும். பட் ஆனால் இவன் அதை விடவே மாட்டான். பட் ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதை விட்டுடுன்னு சொல்லுவான், இவனும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஹைட்ராலிக் இருக்கு பார்த்தீங்களா தூண்டி, அது உடச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே இவனோட சேர்ந்துட்டு விட. பட் ஆனால் அப்பயும் விடலைங்க. பக்கத்தில் ஒரு படகு இருக்கும், அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கைத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அந்த பாம்பை சரணை இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்தில் மோதி நின்றுடுங்க. கையில் அவன்
ஈட்டியை வச்சிருப்பான் பாருங்க, அது எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை குத்தான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பாம்பை குத்துரும். பட் ஏன்னா அந்த பாம்பு அதை தட்டி விட அந்த ஈட்டியும் தண்ணிக்குள்ளே விழுந்துரும். இந்த கப்பலும் கொடசாய அதே நேரத்தில் அந்த பாம்பு இவனை ஃபுல்லாக சுற்றி தண்ணிக்குள்ளே இழுத்துருங்க. இவனோட கதை அதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தா திரும்பி பார்த்தா இந்த இடத்து போட்டுக்குள்ளேருந்து மூஞ்சிட்டு வராங்க. இவனுக்கு சாவே கிடையாது போல இருக்கு. எப்படியாச்சும் அந்த பாம்பை பிடிச்சி ஆகணும்டான்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட் திரும்பி பார்த்தா தான் தெரியுது, இந்த கேப்டன் இருக்கால, இந்த சர்க்கஸ் கேப்டன், அவன் வந்துட்டு எங்கடா கேப்டன் எங்கடா போனான் படகு ஓட்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. திரும்பி பார்த்தா மேலே அந்த பாம்பு சாவலைங்க. தலைவன் மேலே நின்றுட்டு இந்த பாம்பு மேலே ஒரு கக்கும் இருங்க. யார் தெரியுமா, அந்த போட்டை ஓட்டினவங்க முழுங்கிருக்கும் போல இருக்கு, கக்குது. இதை பார்த்த எல்லாரும் தெரிச்சு ஓட. பட் ஏன்னா அந்த பாம்பு சும்மா விடுமா, அந்த கேப்டனை துரத்தி அவனை கட்டிக்க முயற்சி பண்ண இவங்க டோருக்குள்ளே போயிட்டு ஓஞ்சிப்பாங்க. பட் ஏன்னா அதே நேரத்தில் இந்த வில்லங்காரன் கையில் அந்த ஈட்டியை வச்சுட்டு அந்த பாம்பை குத்த இவன் சைடு அந்த பாம்பு திரும்பிட்டு வர. பட் ஏன்னா இவன் அதுலேருந்து இடத்துல தப்பிச்சு போட்டுக்கு சைடில் போய் ஊஞ்சிக்கிட்டாங்க. பட் ஏன்னா அந்த பாம்பு சும்மா விடுமா, இருக்கிற எல்லா ரூம்லேயும் போகுது. அதே இடத்துல அந்த ஜின்னும் அந்த ஜூடிங்கிற பொண்ணு கட்டில் படுத்துட்டு இருக்குங்க பாருங்க. அந்த பாம்பு அவங்க மேலே ஏறி போகும் பாருங்க. பட் இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் ஒரு ரூமில் ஓஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பாம்பு வருதுங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ஈட்டி இருக்கும் பாருங்க, அதை வச்சுக்கிட்டு நிற்க. பட் ஏன்னா அந்த பாம்பு இவளை பார்க்கலங்க. அப்படியே பேட்டுக்கு மேலே ஏறுது பாருங்க. போட்டு லென்த்துக்கு இருக்குங்க இந்த பாம்பு. மலை பாம்புனா சும்மாவா அப்படி இருக்கு இந்த பாம்பு. எப்படி இருக்கு பாருங்க, கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குல்ல. அதோட அந்த பாத்ரூம் சைடு போவ, பாத்ரூமில் யார் இருக்கா, அந்த குண்டனும் குட்டின்னு தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பாம்பு அப்படியே அடியால் வந்து இவங்களை கடிக்க வர இவங்க ரெண்டு பேரும் டைரெக்டாக அப்படியே அந்த நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்குள்ளே வந்து உட்காந்துருவானோடங்க. பட் ஏன்னா அந்த பாம்பு சும்மா விடுமா, நம்ம ஹீரோயின் கரெக்டாக வீட்டியை வச்சுட்டு நிற்க. அந்த பாம்பு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வந்து இவனுங்களை கடிக்க வர. பட் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கிற அந்த பெட்ரோல் கேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே கவுந்துரும். பட் ஏன்னா அந்த பாம்பு சும்மா விடுமா, அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கடிக்க வர அந்த குண்டை என்ன பண்ணுவானோ, ஒரு பெரிய ஒரு குண்டா ஒன்று மாதிரி இருக்கும் பானை. அந்த பானை இந்த பாம்பு தலையில் கொத்து விட அது நல்லா அந்த பாம்பு தலையில் மாட்டிக்கிச்சுங்க. அந்த பாம்பு அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்க. இதே நேரத்தில் மேலே அந்த வில்லங்காரா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கைத்துல சுருக்கப்பட்டு அந்த பாம்பு தலையில் மாட்டி விட்டுட்டு அவன் அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இதே நேரத்தில் அந்த பெட்ரோல் கேன் ஊற்றுனுச்சுல, அதுக்கு பக்கத்தில் தான் வெடிகுண்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு விபூதி இந்த பூசாரி மாதிரி ஏற்றி வைப்பான் பாருங்க, இந்த படகு ஓட்டுறவன், அதில் நெருப்பு பட்டு அப்படியே அந்த படகை வெட்டிக்க பாருங்க. வெடிச்சதில் இந்த சைடு இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். பட் ஏன்னா அந்த பாம்பு அந்த இடத்துல ஃபுல்லாக எரிஞ்சு ஆரம்பிக்குது. பட் ஏன்னா செத்து தான் தெரியல. அதே நேரத்தில் இந்த சைடு எல்லாரும் கரைக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த வில்லங்காரன்கிட்ட கேட்கலாம், இதாட்டம் இந்த காட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு வெளில போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் அப்போ அவங்க கையில் வச்சு அந்த மேப்பை காட்டுறான். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்த அந்த படகு இருக்குது, அதில் வாக்கி டாக்கியும் இருக்குது, எமர்ஜென்சி கிட்டும் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டோன்னா டைரெக்டாக துறைமுகத்துக்கு கால் பண்ணி இதாட்ட ஹெல்ப் கேட்கலாம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டான். அந்த வில்லங்காரனும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க. அதே நேரத்தில் அந்த ஜூடிங்கிற பொண்ணு கழுத்தை வலிக்க ஆரம்பிக்க. இதை பார்த்து அந்த ஜின்னனும் போய் பாப்பாம இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு. இதை பார்த்த அந்த வில்லங்காரனும் இதுக்கு மாற்று மருந்து என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் அதுக்கு போட்டுக்கு தான் நம்ம போகணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு இந்த மருந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டுக்காக அவங்க கூட ஒத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஏரி பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாரும் தண்ணி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. பட் ஆனால் அந்த ஜூடிங்கிற பொண்ணு காலை கழுவிட்டு இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல தண்ணி எடுத்து கூட்டிக்கு போவ டக்குன்னு அந்த வில்லங்காரை வந்து நிப்பாட்டி, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, கீழே பார்த்தியா நிறைய புழுக்கள்லாம் இருக்குல்ல, அந்த புழுக்களில் ஏதாச்சும் ஒன்று உன் உடம்புக்குள்ள போயிட்டுனா போதும், அது உன்னையே ஆக்கிரமிச்சு உன்னை தண்ணி குடிக்க வச்சு அந்த தண்ணியில் உன்னை போட்டு முக்கி அதுக்கப்புறம் அது உன்னை சாப்பிட்டுடும், அப்படிப்பட்ட ராட்சத புழு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் காட்டுறாங்க நிறையா பூச்சியை அந்த புழு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துருக்குங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்க. அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வில்லங்காரன் ஒரு மரத்தில் ஒரு பொந்து இருக்கும், அந்த பொந்துக்குள்ளே போயிட்டு கையை விடுவான் பாருங்க. ஒரு பெரிய சைஸ் மலை கொண்டா அவன் கையை பிடிச்சிட்டு நிற்கும். இந்தாங்க நமக்கு மதிய சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வெறுத்து சாப்பிட்றாங்க வெட்டி. இவங்க எல்லாரும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நெருப்பில் முட்டி வாட்டி சாப்பிட்றாங்கன்னா. பட் ஏன்னா நம்ம வில்லங்காரன் என்ன தெரியுமா பண்ணுவான், பச்சை ஆரத்தை தின்னுட்டு இருப்பான் பாருங்க. இதை பார்த்து அந்த ஜின்னுங்கிறவனும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்டே நிறையா இருக்கடா இந்தாட சாப்பிடுன்னு சொல்லிட்டு பச்சையை விட்டு அவன்கிட்ட தூக்கி போட அவனும் வாயில் வச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சாப்பிடுவான் பாருங்க. இந்த வில்லங்காரனை பார்த்து இந்த ஜின்னுங்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு அந்த இடத்துல இன்னொரு பாம்பு இருக்குங்க. எக்கச்சக்கமான பாம்புகள் இந்த இடத்துல இருக்குது, மலை பாம்புகள், அதுவும் தண்டி தண்டி பெருசு பெருசாக. அந்த பாம்பு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த குட்டையாக இருப்பான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த குண்டை எல்லாருமே அந்த குட்டையனோட காலை பிடிச்சி இழுக்க. ஒரு கட்டத்தில் நம்ம வில்லங்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா,
அந்த கையில் வச்சு இந்த ஈட்டை எடுத்து சதக்குன்னு அது மேலே குத்தா அந்த பாம்பு அவனை விட்டுட்டு ஓடிடும். இதே நேரத்தில் பின்னாடி காட்டுறாங்க அந்த கேப்டன் இருக்கான சர்க்கஸோட கேப்டனோட ஃப்ரெண்டு இருப்பான்ல, அந்த சுவாமி மாதிரி வேஷம் போட்டிருப்பானே, அவன் கழுத்தில் என்னமோ ஒன்று நின்றுது. என்னன்னா அந்த தண்ணியில் இருந்த புழுயும் கழுத்து வழியாக உள்ளே போக ஆரம்பிக்குது. அதோட சின்ன கட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு காட்டுறாங்க ஒரு குகையில் எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த குகையில் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த இடத்துல இவங்க எல்லாம் ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க. பட் ஆனால் நம்ம உள்ள எல்லாருமே இந்த இடத்துக்கு பாம்பு வராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லங்காரங்கிட்ட கேட்க அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த இடத்துல பாம்புகள்லாம் வராது. அதுக்கு காரணம் என்னன்னா பாம்புக்கு பிடிக்காத ஒரு செடி ஒன்று இருக்குது, அது எரிச்சா அந்த பாம்புகள்லாம் இந்த சைடு வரவே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா அவன் கையில் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இவன் அந்த கிரிம்சன் அனகொண்டான்னு பார்த்தான்ல ஒரு பாம்பு, அதோட கண்ணுக்கு பக்கத்தில் சிவப்பு கலராக ஒரு மார்க் இருக்கும். அதுதான் அந்த பாம்போட அடையாளம் போல இருக்குது. அந்த பாம்பை இவன் ஒரு கட்டத்தில் பார்த்துருவான். அந்த பாம்பு இவனை அட்டாக் பண்ண வர ஒரு சவப்பொட்டிக்கு மாதிரி ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே போயிட்டு பதுங்கிறான். அந்த பாம்பு அந்த பொட்டியை தட்டி விட இவன் டைரெக்டாக ஏரியில் வந்து விழுந்துடுறான் தண்ணியில். அந்த தண்ணி வழியாக நீந்தி தான் இவங்க இருக்கிற போட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு கையில் இருக்கிற மேப்பை பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. பக்கத்தில் என்ன சின்ன பையன் வந்து இதாட்டம் கேட்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இந்த பாம்பை வேட்டையாடுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இதாட்டம் இந்த உலகத்திலேயே ரெட்டிகுலர் அனகொண்டான்னு ஒரு அனகொண்டா இருக்குது, அதுதான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. பட் ஏன்னா அது கிடையாது. ஜிம்சன் அனகொண்டான்னு ஒன்று இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே மிக பெரிய அனகொண்டா. அதுக்கு கண்ணுக்கு பக்கத்தில் 2 சேப்பு மார்க் ஒன்று இருக்கும். அதுக்கான அடையாளமே அதுதான். அது மியூட்டேட் ஆன பாம்பு. இந்த உலகத்தே ஒரே ஒரு பாம்பு அது மட்டும்தான் இருக்குது. அந்த பாம்பை பிடிச்சா போதும் நான் லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட் ஆகிடுவோம். அப்படிப்பட்ட பாம்பு வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கும் அதுலேருந்து கொஞ்சம் பங்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜின்னுங்கிறவனும் சரி சார் வாங்க சார், நீங்கள் தான் இதுக்கப்புறம் எனக்கு பாஸ், வாங்க அந்த பாம்பை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த சைடு போயிட்டுருக்க. அதே நேரத்தில் நைட்டு அந்த கேப்டன் தூங்குறான்ல, சர்க்கஸ் கேப்டன், அவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்த்தா இங்கே எல்லாரையும் ஒரு பெரிய சைஸ் அனகொண்டா பார்த்தீங்கன்னா சுற்றி வளைக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா அது ஒரு கனவு தாங்க. பட் ஏன்னா திரும்பி பார்த்தா தெரியுது அந்த இடத்துல இவன் கூடிய ஒருத்தன் சொந்தக்காரன் கூட்டு வந்தானே ஜாம்பி வேஷம் போட்டுட்டான். அவன் அந்த இடத்துல இருந்துருக்கவே மாட்டான், எங்கடா போனான்னு தேடிக்கிட்டு போவ. பட் ஏன்னா அந்த ஜாம்பி போட்டவன் என்ன திரும்ப பண்ணுவான், அவன் கழுத்தில் அந்த புழு போயிடுச்சுல, அவன் தண்ணியை போய் குடிச்சிக்கிட்டு தண்ணியில் முங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த இவனும் டேய் வெளியே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட போக. பட் ஆனால் அவன் இவன் கையை கடிச்சு வச்சிருவான். என்னடா உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா தருது அவன் மூக்குலேருந்து அந்த புழு வெளில வருமாருங்க. டேய் நீ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கடா வாடா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். பட் திரும்பி பார்த்தா தான் அந்த பாம்பு அந்த இடத்துல வருமாருங்க. வந்து இவனை கடிக்க வர. இதை பார்த்த இவனுடைய வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பேக் கிடைக்க. பட் ஆனால் அந்த பாம்பு விடுவா சும்மா. அந்த ஜாம்பி மாதிரி வேஷம் போட்டானே அவனை பிடிச்சி கவ்வி தரன்னு உள்ளே இட்டு விடும். இதை பார்த்து இவன் அழுவ. பட் என்ன பண்ணுறது, அவன் தான் பாம்பு ஈத்துட்டு போயிடுச்சு, அவனோட ஜோலி முடிஞ்சிச்சு. அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல காட்டுறாங்க. எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வழியை கேட்க வில்லங்காரன் ஒரு ரூட்டை சொல்கிறான். இதாட்டம் நதி பக்கமே ஃபாலோ பண்ணிட்டு நதியில் இறங்கி போனால் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் இவங்க எல்லாருமே நதி பக்கம் ஏன் போனோம், அந்த இடத்துல தான் ஆபத்து இருக்குது, டேரெக்டாக காட்டு வழியில் போயிடலாமேன்னு சொல்ல. பட் ஆனால் வில்லங்காரனும் அப்படி இல்லைம்மா, தண்ணியிலே போனால் 12 மணி நேரம் கொஞ்ச நேரத்துலேயே போயிடலாம். பட் ஏன்னா காட்டு வழியில் சுற்றிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும், உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேறு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, மருந்து வண்டியில் தான் இருக்குது போட்டில், இல்லைனா டைம் ஆகும், நீ செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த நதியில் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா காலில் இனிமேல் தட்டுப்படுது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய சைஸ் அனகொண்டா இங்கே இருக்கிற இடத்துல அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கும் பாருங்க. பட் என்ன பண்ணுறது, பின்னாடி இந்த கேப்டன் இருக்கா பாருங்க, சர்க்கஸ் கேப்டன், அவன் மந்திரம் சொல்லிக்கிட்டே வருவான். பட் என்ன பண்ணுறது, அந்த பாம்புக்கு அந்த மந்திரம் பிடிக்கல போல இருக்கு. டக்குன்னு அவனோட ஷோல்டரை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்க. இதை பார்த்த எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதை தட்டி விடலான்னு போக அவ்வளோ பெரிய பாம்புக்கு இத்தனோட ஒரு குச்சி பத்துமா. இதை பார்த்து அந்த வில்லங்காரனும் முதல்ல அந்த பாம்பு அவனோட எலும்புகளை முறிக்க ஆரம்பிக்குன்னு சொன்னோன்னு மட்டன் சவுண்டு இருக்கும் பாருங்க. அவனோட எலும்பு ஒன்று ஒன்றா உடையுது, மூக்கிலேருந்து ரத்தம் ஊற்றுது. பக்கத்தில் ஒரு மரத்தோட சேர்த்து தான் அவனை பிடிச்சிருக்கோம், அந்த மரமும் உடையும் பாருங்க. இதை பார்த்தா அந்த வில்லங்காரனும் இதுதான் நமக்கு நேரம், அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவனை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக ஆரம்பிக்க. கரெக்டாக போட்டுக்கு இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த போட்லேயே தான் இவனோட கன் இருக்கு. அந்த கன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த மெடிசனுக்கான அந்த வேக்சின் எடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு சரி முடிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உள்ள அந்த குட்டைனும் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு வருவோம் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த வாக்கி டாக்கி எங்கிட்ட கொடு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இந்த வில்லக்காரனும் அப்படிலாம் அவசரமாக எங்கேயும் போக முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
கைன்னு எடுத்து அவன் தலையில வைக்க நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்லை. அடுத்த சீனை காட்டுறாங்க. இந்த குட்டையனையும் அந்த குண்டனையும் பிடிச்சி கயிறை போட்டு கட்டி வச்சுட்டு இந்த பையன் ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க கயிறு பிடிச்சிக்கிட்டு. இவனுல 2 பேரையும் ட்ராப்பா யூஸ் பண்ணி அந்த பாம்பு பிடிக்கலான்னு பாக்குறாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த ஜின்னுங்களும் வந்து என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த குட்டையனையும் ஏத்துக்கிட்டு நீ என்னடா வேலை பாக்குற, நீ எங்களையே இந்த மாட்டி விட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தட்டிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஒருத்தன் சொல்றான் ஜின்னுங்கிறவன், இதாட்டா நான் உங்களை என்ன சர்க்கஸுக்கு காட்டுறதுக்காக கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன். உங்களோட இதயத்தை கிட்னியெல்லாம் வித்துட்டு பணம் வைக்கிறது தாண்டா என்னோட வேலை. நான் அதுக்கு தாண்டா வேலை பார்க்குறேன். உங்களோட இதயத்தெல்லாம் எடுத்து போயிட்டு விற்கலான்னு தான் பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். இவர் ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்தாரு, ஒரு பாம்பு பிடிச்சா நிறைய காசு கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கு நான் ஓகே பண்ணிக்கிட்டேன்டா. நீங்கள் சாவதாண்டா போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு போயிட்டு பாஸ் கிட்ட போயிட்டு சொல்கிறான், இதட்டா அவங்களை 2 பேரும் கட்டி போட்டுட்டேன். பாம்பு வந்து நம்ம டப்புன்னு அந்த பாம்பை பிடிச்சிட்டு நம்ம காசு பார்க்குறோம் சார் சொல்லிட்டு இருக்க. அவன் பக்கத்தில் இருந்த அந்த சரக்கு பாட்டில் எடுத்து அந்த பாம்போட கொடுக்க அவனை குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சார் சொல்லிட்டு அவன் ஒரு சைடு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க பாம்பை பிடிக்கிறான்னு. அதே நேரத்தில் இந்த வில்லங்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, என்னம்மா சர்க்கஸில் வேலை பார்க்குற, பட் ஏன்னா இவ்வளோ பேச்சு பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வம்போலத்துக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருந்த அந்த ஜூடிங்கிற பொண்ணு, சார் நாங்கள் சர்க்கஸில் வேலை பார்த்தா தான், பட் ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வல்கரை கூப்பிட. இதை பார்த்து அவனும் சரி ஓகே வாடின்னு சொல்லிட்டு அந்த கட்டை அவுத்துட்டு தனியாக கூட்டிட்டு போவ. பட் ஏன்னா அவளும் நவுசாட்டே ஒரு மாதிரியா நழுவி கிழுவி பேசி அவனோட கன்னை எடுத்துறாங்க. கன்னை எடுத்துட்டு டப்பு டப்புன்னு அழுத்தா பாருங்க. பட் ஏன்னா கன்னு சுடவே சுடாது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நவுந்தா இவன் டக்குன்னு கன்னை பிடிங்கிட்டு, சார் ஃபஸ்ட்டு மேலே உள்ள இதை ஈத்தா தான் சார் கன்று சுடுன்னு சொல்லிட்டு இந்த ஜோடி பண்ண சுடப்போவா. பட் ஆனால் கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் இவன் கையில் ஒரு பாட்டில் ஒன்று வச்சிருப்பான்ல, சரக்கு பாட்டில் மாதிரி, அதுக்குள்ளே பாம்பு போட்டு வச்சிருப்பானே, அதை உடச்சிட்டாவே எஸ்கேப் ஆகிருப்பா போல இருக்கு. அது எடுத்துகிட்டு வந்து ஒரு பின்னாடி முதுகில் ஒரு குத்த அவன் வலி தாங்க முடியாமல் கத்த. பட் ஏன்னா இதே நேரத்தில் அந்த ஜோடி பொண்ணு கையில் உள்ள கன்னை பிடுங்கிட்டு இவங்கள 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவனை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்க. பட் இந்த சைடு காட்டுறாங்க, இந்த குண்டனையும் குட்டையனும் கட்டி போட்டு வச்சிருக்கல. கரெக்டாக அந்த இடத்துக்கு பாம்பு வருது. அந்த பாம்பு இவங்களை எப்படி கட்டிக்க வரலாம், கரெக்டாக அதை பிடிச்சி இழுத்து பாம்பை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த சின்னுக்கிறவனை கைத்து பிடிச்சி நிற்க. பட் திரும்பி பார்த்தாந்துருது வந்தது ஒத்த பாம்பு இல்லைங்க தம்பிக்கு 2 பாம்புங்க. மேலே ஒரு பாம்பு இருக்குது. கரெக்டாக அந்த பாம்பு வந்து இவனோட கைத்தை ஒரு பிடிச்சி தூக்க. இவன் தூக்கினோடனே அந்த கைத்தை பிடிச்சி இவன் ஈத்துருவானா. ஈத்த உடனே அந்த பாம்பு உஷாராகி அந்த பாம்பு ஒரு சைடாக போயிடுது பயந்துக்கிட்டு. பட் ஆனால் இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோ அந்த ஜூடிங்கிற பொண்ணோ அந்த வில்லங்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானோ ஒரு கட்டை எடுத்து வில்லங்கார மண்டையில் ஒரு அட்டி அவன் அந்த இடத்துல மயங்கி போட்டு கீழே விழுந்துட்டு இங்கே 2 பேரும் இந்த சைடு வருவாங்க பாருங்க. வந்துட்டு இந்த குட்டையனையும் அந்த கட்டையானவனையும் பிடிச்சி அந்த கைத்தெல்லாம் அறுத்துக்கிறுத்து வெளில எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா தான் தெரியுது அந்த வில்லங்காரன் அந்த மயங்க தெளிஞ்சு வந்துட்டு இருப்பான் இவங்களை பிடிக்கிறதுக்காக. பட் ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்துலேருந்து அந்த போன மலைப்பாம்பு சும்மா இருக்குமா, திருப்பிட்டு ரிட்டனை வந்து இவன் கழுத்தை பிடிச்சி தரன்னு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போவ. ஐயோ ஜோலி முடிஞ்சிச்சிடா, அவனோட கதை முடிஞ்சிச்சிடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இருந்தது இந்த ஜோடி பொண்ணுக்கு கத்தியை குத்தி பட்டிருக்கும் போல இருக்கு அந்த பாட்டிலால். அவளால் நடக்க முடியல போல இருக்கு. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்துரும். சரி வாங்கடா நம்ம 3 பேராச்சும் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல அந்த போட்டில் ஏறி எப்படியாச்சும் போட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த போட்டே ஸ்டார்ட் ஆகாது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த குண்டை கழுத்துல என்னமோ ஒன்று குத்தும். என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா மயக்கமா இருந்துங்க. அவன் கீழே விட பின்னாடி பார்த்தா வில்லங்காரன் அவன் என்ன சாவலை. என்னடான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா அந்த பாம்பு இவனுக்கு பிடிச்சதில்ல. அந்த கையில் கத்தி இருக்கும் போல இருக்கு. தலைவன் அந்த பாம்போட தலைவை வெட்டி அதையே தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவானா இவன் கையில் இருக்கிற அந்த மெலிசான ரோப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா ஒரு கரெக்டாக ஒரு ட்ராப் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இந்த குரூப் கிட்ட போயிட்டு அந்த பாம்போட தலையை தூக்கி போட்டு அந்த பாம்புக வெயிட் பண்ணுறான். தலைவன் கயிறை எடுத்து கையில் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு உடம்போட சேர்த்து கட்டிக்கிறான். அந்த பாம்பு அங்கே வந்தால் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அந்த அங்கே வந்தது ஒத்த பாம்பு இல்லைங்க, எக்கச்சக்கமான பாம்புகள் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. பட் ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய சைஸ் அனகொண்டா வரும் பாருங்க. அந்த கிரிம்சங்கிற அந்த ராணி அனகொண்டா வர சவுண்டை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லா பாம்புகளையும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த பாம்பு வருது. கண்ணில் அந்த ரெட் கலர் மார்க் பார்த்து அந்த பாம்பு வருது. இதை பார்த்து அந்த வில்லங்காரனுக்கு வட்டிச்சா ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கு வருமாருங்க. கரெக்டாக பிடிச்சி கயிறை பிடிச்சி இழுப்பான். அந்த பாம்பு அந்த வலையில அடிச்சு மாட்டிக்கும். அந்த வலைக்குள்ளேயே தான் நம்ம ஹீரோயினு அந்த குண்டனோ குட்டையினோ இருப்பாங்க. அந்த பாம்பு அங்கேயும் இங்கேயும் துடிக்கும். பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த வலை தாங்காமல் அந்த பாம்பு பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க. அது கூடவே வில்லங்காரனும் அந்த மரத்துக்கு நடுவில் மாட்டிப்பான். ஏன்னா அவனோட உடம்போட சேர்த்து கட்டி வச்சிருந்தான்ல. பட் இந்த சைடு இந்த 3 பேரும் அந்த கைத்தில் கட்டி வச்சிருக்காங்கல்ல, இந்த குட்டையை இருப்பான் தெரியுமா, அவன்
பல்லாலே பிடிச்சி கட்டின்னு கடிக்கிறான். அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக அறவ ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இந்த சைடு வில்லனையும் அந்த பாம்பு கடிக்க வருமுருங்க. கரெக்டாக அந்த மரத்தில் இந்த கேப்பில் பிடிச்சி அவன் ஓட ஆரம்பிப்பான். பட் ஏன்னா அந்த பாம்பு சும்மா விடுமாங்க, சைடாக வந்து தலையை பிடிக்குமுருங்க. இவன் கையை காலை பிடிச்சா தானே அவன் கத்தியை வச்சு கட் பண்ணிடுறான் தலையை. டேரெக்டாக கழுத்தில் ஒரு கட்டிதாங்க, கட்டிச்சு அவனை போட்டு முறுக்க ஆரம்பிக்க அவனோட எலும்புகள்லாம் உடைய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இந்த சைடு இந்த குட்டையை என் கயிறை கட்டிச்சிருப்பான்ல, கட்டிச்சு வாயில் ரத்தம் வர அளவு கட்டிச்சு அந்த கைத்தை அறுத்துக்கிட்டு இவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த குட்டையை ஒரு மர பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிருப்பான். அந்த பாம்பு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த மர பொந்துக்குள்ளே வரும் பாருங்க. இந்த சைடு இவனால போக வழிகளில் பிடிச்சி தட்டுவான் பாருங்க. பட் ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல அந்த குண்டம் பிடிச்சி அவனை பிடிச்சி இழுக்க, பட் ஏன்னா அந்த பாம்பு இந்த குண்டனோட காலை பிடிச்சி கடிச்சிட்டு விடவே விடாது. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் மேலே ஒரு குச்சி வச்சிருவா பாருங்க. எடுத்து தலையில் ஒரு குத்த அந்த பாம்பு வலி தாங்க முடியாமல் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு உடைக்கும் பாருங்க. அந்த எட்டமே உடையும், அந்த பள்ளம் எல்லாமே உடைய ஆரம்பிக்க. பட் ஏன்னா அந்த பாம்பு ஒரு விஷயத்தை கக்கும் பாருங்க. அது என்ன தெரியுமா, இப்போ பிடிச்ச அந்த வில்லங்காரன் செத்துருவாங்க, பிடிச்சி முழுங்கினது அவனை கக்கி விட. இதை பார்த்து இவங்க எல்லாம் தெரிச்சு போட ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு பாம்பு வளர்த்துருப்பால, அந்த பாம்பு காண போலங்க. இந்த மரத்தில் தான் உட்காந்துருக்கு போல இருக்கு. கரெக்டாக அந்த பாம்பு வந்து இந்த பெரிய பாம்பை அட்டாக் பண்ண அந்த பாம்போட கண்ணை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க. பட் ஆனால் அந்த பாம்பு சும்மா விடுமாங்க. அந்த மலை பாம்பு அந்த சின்ன பாம்பையும் பிடிச்சி கடிச்சு திங்க பாருங்க. பட் அதான் அதை முடித்த உடனே இவங்கள வந்து அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக ஒரு பெரிய மரத்தை தூக்கி அதோட வாயில் ஒரு குத்துவான் பாருங்க இந்த குண்டை. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு ஒன்று ஷார்ப்பாக இருக்கும், அதை எடுத்து கண்ணில் ஒரு குத்த அந்த பாம்புக்கு வலி தாங்க முடியாமல் கீழே மட்டார் திட்டுன்னு உடைக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த பாம்பு ஓடிடும். பட் ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்க. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த பாம்பு அந்த பள்ளத்துலேருந்து உடச்சிட்டு மேலே எம்பும் பாருங்க. பட் ஏன்னா கரெக்டாக பார்த்தாலும் தெரியும், நம்ம வெள்ளக்கார ட்ராப்புக்கு இதாக ஒரு மெலிசாக ஒரு கயிறு ஒன்று கட்டி வச்சிருப்பான்ல, கரெக்டாக அந்த பாம்பு அதுக்கு நேரம் எம்பும் பாருங்க. அதோட தலை மட்டும் அப்படியே 2 அடை வழிச்சிட்டு கீழே விழும் பாருங்க. அதோட அந்த பாம்போட சொல்லி முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 3 பேரும் அந்த போட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி படம்லாம் எதுக்கு தான் தமிழில் டப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஹிந்திலே தான் டப் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ லவ் இட்.